இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம இருட்டு அறையில் நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கண் பார்வை வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கும். தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த தூக்கமின்மை தான். ஸோ சுகர் ஒரு ரீசனாக இருந்தாலும் நரம்புகள் வந்து நமக்கு வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ நமக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்வதற்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்ன்றதும் நம்ம பார்க்கலாம். உணவுகளை பொறுத்த வரைக்கும் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டில் தான் நிறைய பேர் நல்லா ஹெவியாக சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அந்த இரவு தூக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு லேட்டாக தான் தூங்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயும் பிரச்சனைகள் வருது. காலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு உணவு நம்ம எடுக்கக்கூடிய உணவானது ரொம்ப லைட்டாக ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு உறக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும்.